ஹாய்ங்க. இந்த மீனோட பேர் வந்து ஏரி வாவல். நாட்டு மீன் தான் இது. இதுக்கு தான் நம்ம சூப்பராக ஒரு மசாலா, மீன் மசாலா ரெடி பண்ண போகிறோம். பூண்டு நல்லா ஒரு முழு பூண்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு, அதுலேயே மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு மீன் 1/2 கிலோங்க. அது நான் 1 கிலோ அந்த மீனுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணுறேன். தனி மிளகாய் தூள் 3 ஸ்பூன். இது எல்லாமே நம்ம ஒரு மசாலாவை தான் நம்ம மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். இது கூடயே ஒரு முழு பெரிய வெங்காயம், உப்பும் இதிலே போட்டுக்கோங்க. ரஃப்பாக கட் பண்ணால் ஒரு முழு பெரிய வெங்காயம். இதை ஒரு மசாலாவாக ரெடி பண்ணிக்கிட்டு மிக்சியில் அரைச்சி அதில் 2 ஸ்பூன் திக்காக கரைச்ச புளி தண்ணி, அதையும் நல்லா இதுலேயே நல்லா ஒரு உப்பு காரம்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு உப்பு பத்தலைனா கூட போட்டுக்கலாம். இப்போ அந்த மீன் ஒரு கிலோங்க. அந்த 2 மீனும் சேர்ந்து ஒரு மீன் 1/2 கிலோங்க. நல்லா இதில் இறங்கணும். நல்லா இதில் மசாலாலாம் இறங்கணுன்னா நம்ம இதில் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஊற வைக்கணும். அந்த வரியாக இருக்குது இல்லைங்களா, அது உள்ளெல்லாம் நம்ம நல்லா மசாலாவை தடவணும். உள்ளே நல்லா வயிறு பகுதியிலலாம் நல்லா உள்ளே வந்து நல்லா மசாலாவை தடவி நல்லா ஊறணுங்க அந்த மீன் மசாலா. இப்படி தடவி நான் 1 ஹவர் நல்லா ஊறிச்சு. நான் திரும்பவும் என்ன பண்ணேனாக்கா, அந்த மசாலாலாம் வந்து கருகாமல் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காண்டி 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடல மாவு, தூள் உப்பு. இந்த மாவுக்கு தூள் உப்பு கொஞ்சம் போட்டு, இல்லைனா சப்புன்னு இருக்கும் மாவுக்கு இதை வந்து மறுபடியும் அந்த மசாலாவோட பிசைஞ்சு மறுபடியும் ஒரு 1 ஹவர் நான் ஊற வச்சேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த மீன்லேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும், கருகாமல் மீன்லேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். செம சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மீன் வந்து. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த மீன் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா எண்ணெய் பசை உள்ள மீன் இது. கொழுப்பு மீன் தான், நல்லா இருந்தது. எண்ணெய் மிதமான கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதுங்க. ஒரு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயிலே நான் அந்த மீனை வறுத்து எடுத்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். மூடி வச்சு இந்த பக்கம் 15 நிமிஷம், இந்த பக்கம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு பொரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னால் ஒரு கையால் தூக்கி திருப்ப முடியல. திருப்பி நான் வந்து மறுபடியும் திருப்பி போட்டேன். சிம்லேயே வச்சு கருக விடாமல் இதே மாதிரியே நீங்கள் மசாலா ரெடி பண்ணி வறுத்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்ங்க.